Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி. திமுக சட்டமன்ற கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக சட்டமன்ற கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்வு என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. திமுக சட்டமன்ற கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்வு என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக சட்டமன்ற கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் புவியரசன். புவியரசன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கான அறிவிப்பை அக்கட்சியின் தலைமை தற்போது வெளியிட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற குழுவின் துணைத் தலைவராக KN நேருவும், முன்னாள் அமைச்சராக செயல்பட்ட KN நேரு மற்றும் அக்கட்சியின் கொறடாவாக ஏவாவேலு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். இதற்கான அறிவிப்பு என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. திமுக நடந்து முடிந்த இந்த தேர்தலில் தோல்வியை சந்தித்திருந்தாலும் கூட எதிர்கட்சியாக அமர இருக்கிறது. இந்த நிலையில் நாளை சட்டப்பேரவை என்பது கூட இருக்கிறது. ஏனென்று பார்த்தோம்னா விஜய் இன்று தனது பதவியை முதல்வராக பதவியேற்று இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தற்காலிக சபாநாயகராக அக்கட்சியின் MLA கருப்பையா இன்று பதவியேற்றார். இந்த நிலையில் நாளை முதல் கூட்டம் என்பது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் என்பது கூட இருக்கிறது. இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்திருந்த நிலையில் தற்போது அதற்கான அறிவிப்பை திமுக தலைமை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி பார்த்தோம்னா சட்டப்பேரவையின் தலைவர் குழு தலைவராக உதயநிதி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியின் சட்டப்பேரவை தலைவரே எதிர்கட்சி தலைவராக செயல்படுவார். அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உதயநிதி தற்போது நாளை எதிர்கட்சி தலைவராக செயல்பட இருக்கிறார். இந்த நிலையில் கட்சியின் சட்டப்பேரவை குழுவின் துணைத் தலைவராக KN நேரு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதன்படி பார்த்தோம்னா எதிர்கட்சியின் துணைத் தலைவராக KN நேரு செயல்படுவார். கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுக எதிர்கட்சியாக இருந்த போது கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி செயலாற்றியது போல் தற்போது உதயநிதி செயல்பட இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்சியின் சட்டப்பேரவையின் முக்கிய பதவியாக இருக்கக்கூடிய கொறடா பதவி என்பது கட்சியின் முன்னாள் MLA முன்னாள் அமைச்சராக இருந்த ஏவாவேலுக்கு தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. சீனியராக இருக்கக்கூடிய KN நேரு மற்றும் ஏவாவேலுக்கு முக்கிய பொறுப்புகள் என்பது கொடுத்திருந்தாலும் கூட எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்து உதயநிதிக்கு தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அறிவிப்பு என்பது அக்கட்சியின் தலைமை தற்போது வெளியிட்டிருக்கிறது. இதற்கான கூட்டம் என்பது கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவர் MK ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இந்த முடிவு என்பது எட்டப்பட்டதாக தற்போது அறிவிப்பில் வெளியாகி இருக்கிறது. அக்கட்சியின் கூட்டம் என்பது 7ஆம் தேதி நடைபெற்றிருந்தாலும் அதற்கான அறிவிப்பு என்பது தற்போதே வெளியாகி இருக்கிறது. அன்று 4 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருந்தாலும் இதற்கான அறிவிப்பு என்பது இன்றே வெளியாகி இருக்கிறது, குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி புவியரசன். திமுக தலைவர் MK ஸ்டாலின் தலைமையில் கடந்த 7ஆம் தேதி நடந்த அக்கட்சியின் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் திமுக சட்டமன்ற கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. திமுக சட்டமன்ற கட்சி துணைத் தலைவர் KN நேரு, திமுக கொறடாவாக ஏவாவேலு நியமனம் என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. திமுக தலைவர் MK ஸ்டாலினின் தலைமையில் கடந்த 7ஆம் தேதி நடந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் முடிவு என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது.